அதாவது இந்த சாதி, குலம், கோத்திரம் இது எல்லா சமுதாயங்கள்லையும் இருக்குது. எல்லா நாடுகள்லையும் இருக்கும். ஆனால் இஸ்லாத்துலையும் இருக்காண்டா இருக்குது. நபிகள் நாயகமே குறைஷிங்கிற ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. இனிமேல் குறைஷின்னு எங்களை சொல்லாதீங்க அப்படிலாம் அவங்க டிக்ளேர் பண்ணலை. எல்லா இனத்தவர்களும் குலத்தவர்களுமே இருந்தார்கள். இதை குர்ஆன் கூட அனுமதிக்க தான் செய்கிறது. குர்ஆனில் எப்படி இருக்குன்னு கேட்டால், மனிதர்களை உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம். உங்களை குலங்கள் கோத்திரங்களாக நம்ம ஆக்கியிருப்பது ஒருவரை ஒருவர் வேறுபடுத்தி அறிந்து கொள்வதற்காகத்தான். உயர்ந்தவர்கள் இறையச்சம் உடையவர்கள் அப்படின்னு குர்ஆனில் இருக்குது. குர்ஆனில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், எல்லாம் ஒருதாய் மக்கள்னு சொல்லிடுது. அது ஒருதாய் மக்கள்லையே உட்பிரிவுகளாக சிலரை நம்ம ஏற்படுத்தி தான் இருக்கிறோம். எதற்கு ஏற்படுத்தியிருக்கிறோம்னு கேட்டால், இன்னார் இன்னார் என்று அடையாளம் காண்பதற்கு தான். ஒரே பேரில் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு யுன்சியில் வச்சு அடையாளம் காண்ற மாதிரி, ஒரு தெருவை வச்சு அடையாளம் காண்ற மாதிரி, இவர் காவண்ணாமுனாவுட்டு இப்ராஹிம், இவர் சாவண்ணாமுனாவுட்டு இப்ராஹிம்ங்கிறோம். இந்த காவண்ணாமுனாவும் சாவண்ணாமுனாங்கிறதும் ஒரு குலம் கோத்திரம் தான். அந்த மாதிரி உள்ள விஷயம் இருக்கான்னா இருக்குது. இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிறது. இஸ்லாம் அதை தடுக்கலை. ஆனால் ஒரு குலத்தில் பிறந்ததுனால ஒருத்தன் ஒசந்தவன் தாழ்ந்தவன்கிற அந்த பேசிக்கு மட்டும்தான் தடுக்கப்பட வேண்டியது.